வணக்கம் நண்பர்களே. 2025 புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் 12 ராசிக்குமான 2025ஆம் வருடத்தினுடைய ராசி பலன்கள் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த 2025ஆம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டைம் கிடைச்சா மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் சிம்பிளாக சொல்லும் பொழுது 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வகையில் கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது நவ கிரகங்களுடைய பயிற்சிகளும் 2025 இடம்பெறும். குறிப்பாக இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு 1.5 மாத காலங்களுக்குள்ளேயே நடைபெறுது. ஸோ இந்த காலகட்டங்களில் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது. ஆனால் அந்த சனி ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்பெறுது. தவிர இந்த நிலையில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை பலம் அப்படிங்கிறது அதனுடைய பேச்சின் அடிப்படையில் மாறி மாறி வந்து போய்கொண்டே இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு இன்னொரு ட்ரெண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது வரைக்கும் கிடந்த ஒரு 10-15 வருடங்களுக்கு மேலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்து வந்திருக்கோம். இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு இனி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைலை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதற்கான நிலைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த 2025 கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது, அதனோடு சேர்ந்து பாசிட்டிவான விஷயங்களும் கலந்து வரும். நான் பல வருடங்களுக்கு ஒரு முறை தெரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கூட இப்போது சமீபத்தில் வந்து போச்சு அப்படிங்கிற நியூஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பொதுவான வகையில் நாட்டு நடப்பையுமே பார்க்கும்பொழுது பேச்சில் தான் நல்ல விஷயங்கள் இருக்குது, எல்லாமே செயல்பாடுகளில் பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பார்க்க முடியல. எல்லாமே கொஞ்சம் அச்சுறுத்தல் தரக்கூடிய நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது. எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் வெறுமனே வாயில் அதை சமாளிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற நிலைகளை தான் குறிச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே கொஞ்சம் முனைப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பதற்றத்தை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே கருத்தாக இருக்காங்க. இருந்தாலும் பொதுவான வகையில் நாட்டு நடப்புகள் பொதுவான வகையில் உலகளாவிய வகையிலேயே பார்க்கும் பொழுது கொஞ்சம் மோசமான விஷயங்களை தான் தினம் தினம் காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று முடிவு பெற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது. அதே நேரம் ஒரு விஷயம் முடிந்து இன்னொரு விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் குறிக்குது. கவலைப்படாதே, புதிய பிரபஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெரிய ஆட்கள் எல்லாருமே அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்காங்க. அது உண்மையாக நடந்தாலும் நடக்கலாம். பட் ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு இரக்கத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உணர்த்துது. ஆனால் இது எல்லா விஷயங்களுக்குமே முழுமையாக பொருந்தும். அதாவது இது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த ராசி விஷயங்களையும் லக்ன விஷயங்களையும் பார்க்க முடியும். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், அதே லக்னம் அப்படிங்கும்போது லக்ன ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த 2025 உங்களுடைய லக்னங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையின் நிலை புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற ஒரு நிலை நோக்கி போய்கொண்டிருந்தாலும் கூட நிதர்சனத்தில் அவங்களுடைய வாழ்க்கையின் நிலை அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்களோடு தான் காணப்பட்டு வருது. ஒரு விஷயம் அவங்களோட லைஃப்பில் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு விஷயத்தின் மூலமாக அவங்க அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருப்பாங்க. நினைத்தது கைகூடி கிடைத்தாலும் கூட இன்னொரு சில பிரச்சனைகளால் கிடைத்தவற்றை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தான் தனுசு லக்னக்காரங்களுக்கு இருந்து வருது. பொதுவாக தனுசு லக்னம் கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிரமம் நிறைந்த வாழ்க்கையை தான் சமீப காலங்களில், அதாவது சமீப கால வருடங்களாக பார்த்துக்கிட்டு வருது. அதில் தற்போதைய நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை அவங்களுக்கு கொடுத்துட்டு வரும். அந்த வகையில் ஒரு சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் அவங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கும்.
இருந்தாலும் கூட தனுசு லக்னக்காரங்க மேஜராக அஃபெக்ட் ஆனதுன்னு பார்க்கும்போது 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள், 2வது பொருளாதார சுமை, 3வது ஹெல்த் இஷ்யூஸ். தனிப்பட்ட முறையில் தனுசு லக்னக்காரங்க இந்த 3 விஷயங்கள் வகையில் தொடர்ந்து பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து கொண்டு வராங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணோம் அப்படின்னு இன்னொரு பிரச்சனைகள் அதிலிருந்தே திரும்பவும் முளைத்து வரக்கூடிய விஷயங்களாகவே அமைஞ்சு வரும். குறிப்பாக இந்த மத்திய வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய தனுசு லக்னக்காரங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது, குறிப்பாக குடும்ப சூழ்நிலைகள் என்பது போராட்ட நிலைகளாகவே இருந்து வந்திருக்கும். எதுக்காக தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு தன்னைத்தானே கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வரக்கூடிய இந்த தனுசு லக்னக்காரங்க தற்போதைய நிலையில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் கைகூடி வருது. பட் அதிலிருந்து நான் மேலே வரணும் அப்படின்னு அதிகமாக முயற்சி பண்ணுறேன். பட் நேரம் முளசு இருக்குதுங்கிற மாதிரி சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்கள புலம்ப வச்சுக்கிட்டு இருக்கும். சம்திங் லைஃப்பில் ஏதோ ஒன்று மாறி இருக்குது, அதை வச்சு மேலே வந்துட முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். ஆசைகள் தூண்டப்படுது. ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே சரியாகத்தான் ஆரம்பிக்குது. ஆனால் அதற்கு ஒரு முடிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இழுத்துக்கிட்டே இருக்குது. எதுவுமே சரியான வகையில் முடிவு பெறதே இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பெரும் குழப்பமான சூழ்நிலைகளை உருவாக்கிட்டு வரும். ஸோ தனுசு லக்னக்காரங்க சமீபத்திய நிலை அப்படிங்கிறது அதுதான். எல்லாமே ஒரு குழப்ப நிலைகளை தன்னை சுற்றி என்ன நடக்குது, செய்கிறது சரியா தவறா, நல்ல காரியத்தில் தான் நம்ம இறங்கி இருக்கோமா, இல்லை பழையபடியே பலும் பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு மனதிற்கும் புத்திக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்ட வாழ்க்கையை தான் தனுசு லக்னக்காரங்க தற்போது சந்திச்சுட்டு வர்றாங்க. ஸோ அப்படி இந்த தனுசு லக்னத்திற்கு இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாக இந்த 2025 கிரகங்களுடைய பயிற்சிகளால் அனைத்து ராசி லக்னங்களுக்கும் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் தனுசு லக்ன அடிப்படையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு மாதிரியான வாழ்க்கை நிலையை பார்த்து வந்திருப்பீங்க, ஒரு விதமான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை மாட்டி இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அது எல்லாமே தலைகீழாக மாறச் செய்யும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் நான் எப்போவுமே சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை கிடையாது. கிடைத்ததை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். உதாரணத்திற்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சா கூட அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை இல்லை அப்படின்னா அந்த நல்ல விஷயம் கிடைச்சும் பிரயோஜனம் இல்லை தான். அதே நேரம் ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் கூட அந்த கெட்ட விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கெட்ட விஷயம் நடந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படுறது இல்லை. அதாவது ஒரு பழமொழி இருக்குது, மேல் தோற்றத்தை பார்த்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு சூழ்நிலைகள் தான் இதுவும். அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை எதில் இருக்கோ அதுதான் நிஜமான வாழ்க்கை. மற்ற எல்லாமே சும்மா வெறுமனே வெறி தோற்றம் மட்டும்தான். ஸோ அப்படி தான் தனுசு லக்னக்காரங்க சிலர் மேலோட்டமாக பார்ப்பதற்கு நல்ல விதமாக தெரியலாம், சிலர் மேலோட்டமாக பார்ப்பது மோசமான வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டு இருப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் ஜென்ரலாக அவங்களுடைய நிலை, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதுதான் தனுசு லக்னக்காரங்களுடைய நிலையாக இருக்குது. இப்போதே அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற நிலைகள் தான் இருந்துக்கிட்டு வருது. ஸோ இந்த 2025 ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவங்களுக்கு நல்ல விதங்களில் பலன் கொடுக்குமா அல்லது மோசமான நிலைகளில் பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு வழக்கமான நிலைகளாகவே இருந்து வரும். உண்மையிலே விஷயங்கள் காரியங்கள் மாறுபடுமே அல்லாமல் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது வாழு போய் கத்தி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைகள் தான் தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் வருடமும் அமையுது. ஸோ இந்த 2025 கூட தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்க கொண்ட ஒரு வருடமாகவே அமையுது. குறிப்பாக வருடத்தின் முதல் 6 மாதம் அப்படிங்கிறது வழக்கமான சூழ்நிலைகளை பார்த்து வருவீங்க. அதே நிலைகள் தான், எதுலையும் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதே வருடத்தின் பிற்பகுதிகள் அப்படின்னு போது நிறைய விஷயங்கள் அப்படியே சேஞ்சஸ் ஆகும். கண்கூடாக உங்களுடைய அந்த சேஞ்சஸை பார்க்கவும் முடியும். ஆனால் திரும்பவும் நம்ம பழைய நிலைக்கே தான் தள்ளப்பட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதனால் தனுசு லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன அந்த 3 விஷயங்கள், அதாவது குடும்ப ரீதியான விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுக்காக ரொம்பவுமே சிரமப்பட வேண்டியதும் கிடையாது. இதெல்லாமே ஒரு அளவான அமைப்புகளோடு வேலை செய்யும். கேர்லெஸ்ஸாக மட்டும் இருக்காதீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க.
ஏன்னா ஆல்ரெடி அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை நீங்கள் பழக்கப்பட்டு தான் வந்திருக்கீங்க. அதை ரெகுலராக சரியான வகையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும், எல்லாத்தையுமே உங்களால் சமாளிச்சுக்க முடியும். கேர்லெஸ்ஸாக இருக்கும் பட்சத்தில் தான் இதெல்லாமே சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ கரியர் பேஸ்டான விஷயங்களில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏற்கனவே தனுசு லக்னக்காரங்களுக்கு ஒருவித முன்கோபம் அப்படிங்கிறதுல சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருவாங்க. அதாவது ஏதோ ஒரு காரியங்களில் இறங்கும்போது தன்னை அறியாமலே அதில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், விரோதங்கள், போட்டி மனப்பான்மைகள் போன்ற விஷயங்கள் அதிகரிப்பதை அவங்க பார்த்து வரலாம். தன்னை அறியாமலே சிலர்லாம் ஆத்திரப்பட்டு கத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஏன் இதுக்கு இவ்வளோ இங்கே டென்ஷன் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் இது அதிகமாக தென்பட்டிருக்கும். முக்கியமாக இந்த வேலை பார்க்கக்கூடியவங்க, அலுவலக பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமாக இருந்திருக்கும். அடிக்கடி டென்ஷன் ஆகிடுவாங்க, பஸ்ட் அவுட் ஆகிடுவாங்க. பட் இந்த 2025 அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது, அது எல்லாமே சால்வ் ஆகிடும். ஸோ தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக தனுசு லக்னக்காரங்க சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமான நிலைகளில் இருக்கும். என்ன மாதிரியான சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய உத்வேகம், திறமையும் உங்களை வந்தடையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக இந்த வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது நல்ல முறையில் உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் அதே போல் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுடைய பூர்வீக பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏன்னா தனுசு லக்னக்காரங்க ரொம்ப காலங்களாக இந்த ஆன்மீக சிந்தனைகளில் அதிகமாக ஈடுபாடுகளை காட்டி வந்திருப்பீங்க. உங்களோட வேண்டுதல்களுக்கெல்லாம் பலன் கொடுக்குற வகையில் இந்த வருடம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், சங்கடங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக தனுசு லக்னக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய சேமிப்புகள் என்பது கூட உயரக்கூடும். ஆனால் கிடைத்ததை தக்க வச்சுக்கிறதுல தான் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வந்தது கை நழுவி போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் உண்டு. ஸோ இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கைவிட்டு காசு பணங்கள் வெளியில் போகுது அப்படிங்கும்பொழுது அதில் கொஞ்சம் சுதாரித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த பொருளாதார பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் தான் உண்டு. நிறைய பேருக்கு இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் கூட சால்வ் ஆகும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இது ஒரு கலவையான அமைப்புகளில் வேலை செய்யும். ஒரு சைடில் அது சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு. நிறைய பேருக்கு இந்த வீடு, மனை, பூமி, வாகன யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பட் அதே நேரம் எல்லாமே ஒரு அளவான அமைப்புகள்லாம் ரொம்ப பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரம் ஒரு லீகலான விஷயங்களை சரியான முறையில் பின்பற்ற வேண்டியதும் அவசியமாக இருக்கும். எதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு செயல்பாட்டில் இறங்குங்க. இப்போ சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களை கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். அது உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே போல் தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள் மூலமாக சில ஆதாயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையில் எதிர்பாராத ஆதாயங்கள், அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் வகையிலிருந்து வந்த பிரச்சனைகள், இந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான வகையில் மாற ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரலாகவே இந்த 2025 சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு. பட் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறத மட்டும் தவிர்த்துக்கங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த வருடம் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். ஏற்கனவே தனுசு லக்னக்காரங்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள், குடும்ப உறவுகளை நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அது சார்ந்த விஷயங்களில் நிறையவே மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இது வரைக்கும் பம்பழுத்துக்கிட்டே இருந்தவங்க இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாகி அமைதியாக இருக்க ஆரம்பிப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள், வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் குடும்பத்தில் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் குடும்பத்திலிருந்து வந்த இழுபறியான சமாச்சாரங்கள், மந்தமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றப்படும். கொஞ்சம் சுறுசுறுப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சில குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துட்டு வருவீங்க. குடும்பத்தில் சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள்லாம் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சாதகமான அமைப்புகளை இனி உங்களால் பார்க்க முடியும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு அளவான அமைப்புகளை தான் இருக்கும். பொதுவாக தனுசு லக்னக்காரங்களுக்கு பெற்றோர்கள் வகையில் ஏற்கனவே கொஞ்சம் முரண்பட்ட நிலைகள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. இந்த வருடம் அது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட அது ஏற்படும் சொல்லலாம். ஸோ பெற்றோர்களுடைய விஷயங்களை தனுசு லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய விஷயங்கள், காரியங்களை அனுசரித்து போய்க்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தாலும் முன்னாடி இருந்த அளவுக்கு இருக்காது.
இப்போ ஓரளவுக்கு எல்லாம் சமாளித்து கொள்ளக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்குது. ஸோ உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும்போது தனுசு லக்னக்காரங்க கொஞ்சம் மனசச்சு போய்க்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவுகள் இது கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். காரிய ரீதியாக வாழ்க்கை துணை கொஞ்சம் மந்த நிலையில் தான் இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத மனஸ்தாபங்களை கொண்டுட்டு வருவாங்க. ஆனால் அதெல்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளாக இருக்காது. அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தவும் மாட்டீங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே வரக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வருடம் இருக்கும். மற்றபடி மேஜராக திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது சாதகமான நிலைகளில் தான் இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் வகையில் வந்த சங்கடங்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பட் அதே நேரம் குழந்தைகளுக்கான விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிற இந்த வருடம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் பட்டுமடாமல் இருந்து வந்திருப்பாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் என்பது இருந்து வந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையெல்லாம் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் மாணவர்களுக்கு கண்டிப்பாக முயற்சிகள் என்பது தேவை. பட் அதே நேர காலம் என்பது கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. வாலண்டியராக மாணவர்களே கூட கொஞ்சம் முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும் அது பத்தாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற நினப்பு வேண்டாம். இன்னும் கூடுதலாக நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இருங்க. அது உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். ஸோ கல்வி வித்தைகள் சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்கும். ஸோ ஓவரால் இந்த 2025 தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வெளித்தோற்றத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தலைகீழ அப்படி சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். தனிப்பட்ட முறையில் தனுசு லக்னக்காரங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது பெருசாக மாற்றங்கள் அப்படிங்கிறது இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு காரியங்கள் ஆனாலும் சரி நடுநிலைத்தன்மையோடு செயல்படுங்க. அது உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.